ஹலோ மக்களே, இப்போ நீங்க பாக்குற பொண்ணு பேரு தான் இளவரசி. இந்த பொண்ணு தான் சாதாரண பேருந்து வசதி கூட இல்லாத ஊர்ல இருந்து வந்து அரசு பள்ளியில படிச்சு 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து தளபதி விஜய் அவர்கள் கையால பரிசு வாங்கின இந்த பெண்ணுக்கு நீட் எக்ஸாம்னால இப்படி ஒரு நிலைமையா? என்ன ஆச்சுன்னா, கோச்சிங் சென்டர் போக வசதி இல்லாம தானே சுயமா படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீட் எக்ஸாம்ல குறைவான மதிப்பு எடுத்ததுனால தோல்வி பயம் தாங்க முடியாம ரிசல்ட் வந்து அடுத்த நாளே தற்கொலை முயற்சி செய்து பிரெயினுக்கு போற நரம்பு கட்டாகி வாய் பேச முடியாம போதிய மருத்துவ வசதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, கவர்மெண்ட் மூலம் ஏதாச்சும் உதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தா, ஆனா அவங்களுக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த நேரத்துல தான் விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ஏன் இன்னும் உங்க பொண்ணை காலேஜ் சேர்க்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க பெற்றோர் இத மாதிரி உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கு தான் இப்போ உங்களை நம்பி வந்திருக்கோம். உங்களால எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தர் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதோட கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அவங்க உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அவங்க பொண்ணுக்கு மருத்துவ வசதி. எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுல ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க.